நம்ம இப்போ வீட்டில் பொரி குழம்பு வைக்கும் போது இன்னொரு ஐட்டமை ஆட் பண்ணி பொரி குழம்பு வச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் அவரைக்காய் போட்டு பொரி குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் மெத்தடில் எப்படி பொரி குழம்பு வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு நம்ம கடைசியாக வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காயோட கொஞ்சம் சோம்பும் கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு அப்புறம் இந்த குழம்புல ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் சாதம், கோஸ், கேரட் பொரியல். இந்த கோஸ் பொரியல் வந்து இந்த குழம்புக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ரச சாதம்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது அந்த மிளகு சீரகம் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதில் வந்து நீங்கள் டீ ஃபில்டரில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு விட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த மோர் வந்து நான் வந்து கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்களே அந்த ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இஞ்சி, கொத்தமல்லி, பெருங்காயம், கறிவேப்பிலை, அப்புறமா வந்து பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தயிரை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்லாம் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா சாதம், இந்த பொரியல், இந்த சிப்ஸுன்னு இந்த குழம்புக்கு ரச சாதத்துக்கெலாம் இந்த வேர்க்கடலை வச்சு வறுத்த வேர்க்கடலை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது குழம்பு மேலே வந்து கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.